அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் குணசேகரன். சபர்மதியோட ஃபவுண்டர் பிரசிடென்ட் நான். 2016 ஐடியாவாக உருவான சபர்மதி 10 வருஷங்களை கடந்து 2026 என்ட்ரு ஆகிருக்கும். 2016 ஐடியாவாக சபர்மதியை நம்ம நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட டபுள் மடங்கும் எதிர்ப்பு நிறைய வந்துச்சு. கிராமத்தில் போய் எப்படி ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் பண்ண முடியும்? ஒரு இன்ஸ்டியூட்டை நீ வந்து சிட்டியில் தானே யோசிக்கணும், டவுனில் தானே யோசிக்கணும். சரி, செய்யாருன்னு போயிட்ட பிறகு அட்லீஸ்ட் செய்யாறு நகரத்துலையாவது யோசிக்க வேண்டியதானே. ஏன் வந்து ஒரு விவசாய நிலங்களுக்கு மத்தியில் அப்படின்னு யோசிக்கிற? எந்த நம்பிக்கையில் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ற கேள்விகள் வந்துகிட்டே இருந்தது. நான் என் பேரில் வச்ச நம்பிக்கையோட, என் திறமையில் வச்ச நம்பிக்கையோட, இல்லை என்னுடன் இருந்த ஆசிரியர்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கையோட நான் ரொம்ப அதிகமாக நம்பினது என்னன்னா, சமூகத்தாலையும் சரி பணத்தாலையும் சரி வாய்ப்பு கிடைக்காத மாணவர்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்ட மாணவர்களுக்கு நம்ம ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தா அவங்களே வந்து பிடிச்சிட்டு மேலே வந்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அதனுடைய உச்சமாக 2025 நமக்கு வந்து யூபிஎஸ்சி ரிசல்ட்டையுமே கொடுத்துருச்சு, டிஎன்பிசியில் குரூப் 1 ரிசல்ட்ஸையுமே கொடுத்துருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்றதுலாம் ஒரு மிகப்பெரிய கனவு சபர்மதிக்கு. 2025 நம்ம சங்கர் பாண்டியராஜ் யூபிஎஸ்சியில் ஒரு பெரிய ரிசல்ட் கொடுத்தாரு. தம்பி சங்கர பாண்டியராஜ் என்கின்ற மாணவன் யூபிஎஸ்சி தேர்வில் இன்னைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கிறார். நேற்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அந்த வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கின்றார். அந்த மாணவனுடைய பெற்றோர்கள் ஒரு தையல் கலைஞர்கள். மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வாங்க கூட தையல் கலைஞருடைய பிள்ளை. அகில இந்திய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா 807வது ரேங்க் எடுத்திருக்கேன் இப்போ நான். இதுக்கான போஸ்டிங் வந்து ஐஆர்எஸ் எதிர்பார்க்கப்படுது சார், இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் எதிர்பார்க்கப்படுது. சபர்மதி குருகுலம் சொல்லிட்டு ஒரு என்ஜிஓ எங்க இருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறுன்னு ஒரு கடைக்கோடி கிராமத்துல ஒரு நடுவுல வனப்பகுதிக்கு நடுவுல வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு ஒரு அரணா இருந்து அந்த சபர்மதி குருகுலம்ன்ற ஒரு அந்த குருகுலம் ஒரு என்ஜிஓ ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. எந்த ஒரு பின்புலமும் இல்லாம அந்த என்ஜிஓ எனக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. நானும் வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு பாராட்டு விழான்னு நான் சொல்ல மாட்டேன். வெற்றி பெற்றது என்னவோ சபர்மதி தான், சரிங்களா? சோ சபர்மதிக்கான பாராட்டு விழாவா தான் நான் நினைக்கிறேன், சரிங்களா? சபர்மதி உருவாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. குணாண்ணாவோட வந்து பாத்தீங்கன்னா வெறும் கல்வி மட்டும் கிடையாது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி ஒரு புரிதல், அப்புறம் வந்து உடல் நலத்தை பற்றி புரிதல், ஒரு கிராம முன்னேற்றத்துல ஒரு புரிதல், அரசியல் மாற்றங்கள், அரசியல் பற்றிய ஒரு புரிதல், ஒரு கிராம மக்களுக்கு தேவைப்படணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோட தான் வந்திருந்தார். கடுகளவுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உதவி செஞ்சாங்கன்னா அதை வந்து திருவள்ளுவர் சொல்லிக்காரு, பனைய அளவுல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா சபர்மதி வந்து பாத்தீங்கன்னா பனைய அளவுல வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்சிருக்கு. சோ அது வெற்றி அடையணும். அந்த வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுல வந்து உதவி செஞ்சு என்னோட நன்றி கடனை தீர்த்துக்கணும் நான் விரும்புறேன். நன்றி, வணக்கம். குரூப் 1ல 2 பெரிய ரிசல்ட் வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா, அவங்க வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக வந்து கிளியர் பண்ணி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கலெக்டருக்கு டைரெக்டாக பிஏ மாதிரி, டெப்டி கலெக்டருக்கு ஈக்குவலான ரேங்க் அது. கோயம்புத்தூர்ல எங்க ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஃப்ரீ டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. கேபிஆர்ல குண்ணா அவங்களும் எடுத்துட்டு இருந்தாங்க. சொல்றாங்க அண்ணா அவங்க இந்த மாதிரி 12வது வந்து 1000க்கு மேல மார்க் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு நாங்களே காலேஜ் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ வந்து ஹிஸ்டரி எடு, நம்ம கலெக்டர் ஆயிடலாம்னு சொன்னாரு குண்ணா. இன்னைக்குமே எனக்கு ஞாபகம் இருக்காது. இங்க இருந்து போயிடாம இருக்கிறதுக்கு, ஃபீல்ட் அவுட் ஆகி போயிடாம இருக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே குணா பண்ணாங்க. எல்லா தளத்திலயுமே இந்த சபர்மதி ஸ்மைலி என் கூட இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் கண்டிப்பா கடைசி வரைக்கும் நன்றி கடனோட இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால்குமார் அப்படின்றவர் டிஎஸ்பியாக கிளியர் பண்ணி இப்போ வந்து ட்ரைனிங்கில் இருக்காரு. குணா சார் வந்து எனக்கு 2016 வந்து என் கல்லூரிக்கு வந்தார். காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி ஒரு விரிவான ஒரு கொடுத்துருந்தாரு. அன்றைக்கி ஆரம்பிச்சு அவரோட பயணம். இந்த மாதிரி ஒரு செட்டப் ஏன் தேவை? இன்னைக்கு கல்வியில் ஒரு பெரிய சமத்துவம் இருக்குது. நீங்கள் பள்ளி படிப்பாக இருக்கட்டும், கல்லூரி படிப்பாக இருக்கட்டும், நீங்கள் காசு கட்டினா ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது, காசு கட்டாத ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துல சபர்மதியிலே ஒரு குருகுலம் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ காசுலாம் படிக்க முடியும்னு தாண்டி காசுலாம் படிக்க முடியும் அப்படி விஷயம் உருவாக்கின சபர்மதி குருகுலம் தான். அது ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது, படித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சபர்மதி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு சபர்மதிக்கும் குணா சாருக்கும் முக்கிய நன்றி. தேங்க்யூ. இந்த 3 ரிசல்ட் வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை சபர்மதி கொடுத்துச்சு. இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சபர்மதியில் ஏதோ ஒரு ஃப்ரீ ஸ்கீமில் தங்கி ஒர்க் பண்ணிட்டு படித்தவங்க தான். அதுக்கப்புறம் 2025 இன்னொரு பெரிய ஸ்பெஷல் வந்து சபர்மதியில் நீட் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமான விஜய். அவன் 11th படிக்கும்போது எங்களுக்கு நீட் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கவே தான் நம்ம நீட்டே ஆரம்பித்தோம். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா 12th முடிச்சு இங்கேயே தங்கி நீட் படித்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த 7.5 இல்லாமல் டைரெக்டாக நீட்டில் கிளியர் பண்ண ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து. கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது சரவணன், குணா அண்ணன், ராஜேஷ் அண்ணன் எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் டியூஷன் சொல்லி தரோம், ஸ்கூல் பசங்க எல்லாரும் வாங்க டியூஷன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு நீட் சொல்லி கொடுக்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன், நான் படிக்கிறேன், நான் நீட்டை கண்டிப்பாக கிராக் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான்
சரி நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் அண்ணன் குணான் எல்லாம் சொல்லிட்டு வந்தது. அப்படிதான் இந்த ஜேர்னி வந்து ஆரம்பிச்சது. பட் அந்த டைமில் வந்து என்ன கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த சபர்மதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றதுல மறக்க முடியாத உண்மை. இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சபர்மதி குருகுலத்துக்கும் அண்ணன் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிகள். தேங்க்யூ. வெல்த்தியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ ரீச்சபிளாக இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம கிராமப்புற மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கிராமப்புற மாணவர்களுக்கு சிட்டியில் வச்சோன்னா நம்மளால் அதை சஸ்டைனபுளாக ரன் பண்ண முடியாது, அவங்களாலையும் வந்து தங்கி படிக்க வைக்க முடியாது. அப்போ இது ரெண்டுத்தையும் உடைக்கணும்னா நம்ம கிராமத்துக்கே இன்ஸ்டியூட் எடுத்துகிட்டு போகணும். சபர்மதி ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு சில விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு இலவச பயிற்சி நிறுவனமாக தான் இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். இப்போ வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் எல்லாமே உள்ளவே இருக்கணும் அப்படின்றத யோசித்தோம். அதுவும் நிறைவடைஞ்சிச்சு இந்த 8 வருஷத்தில். அப்புறம் மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்கி இருக்கிற பசங்களுக்கு எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம், ஹாஸ்டல் கொடுத்துட்டோம். ஆனால் உணவு பார்த்திங்கன்னா வந்து அது ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்வியஸ்லி செலவாகுது. அப்போ சென்னை மாதிரி நகரத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க் போகலாம். இப்போ கிராமத்தில் விவசாய நிலங்கள் நடுவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரணும் அப்படின்றதுக்காக விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த வேலைகளை உருவாக்கி கொடுத்தோம். அது மூலமாக பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து அக்ரி டீம்லேருந்தே வந்து வேலைக்கு போயிருக்காங்க, பெரிய போஸ்ட்லாம் இருக்காங்க. டூ 2016 சபர்மதி ஐடியா உருவான பிறகு இதை வந்து எப்படி சாத்தியப்படுத்துறது அப்படின்ற இதில் வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது. முதல்ல இந்த விஷன் டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு நிறைய பேர்கிட்ட எடுத்து போய் இதை பேசணும், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து என் இடத்துல இதை ஏன் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டு போய் காமிச்சார். அந்த இடத்துல தான் இப்போ சபர்மதி இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த இடத்துக்கு அவர் ஒரு பைசா கூட நம்மகிட்ட வாங்கலை. ப்ளஸ் அதுக்கு எக்ஸ்ட்ராவாக எல்லா சப்போர்ட்டும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ முதல்ல நிலம் கொடுத்தவர் அவர் தான், சாத்தியப்படுத்துறதுக்கான முதல் விதையை போட்டவர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஏன்னா ஒரு 100 பேர் தங்குற மாதிரி ஒரு இடம் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். பில்லர் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து மனுஷவர் எழும்ப ஓலைகள்லாம் வந்து அந்த குடிசை உருவாக ஆரம்பிச்சிக்கும் போது வெவ்வேறு இதிலேருந்து 10 ரூபாயிலேருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் வெவ்வேறு நண்பர்கள் வந்து ஹெல்ப் பண்ணதால தான் சபர்மதி அப்படின்ற ஒரு இடம் சாத்தியமாச்சு. ஸோ அதையும் தாண்டி இது ரெண்டுத்தையும் தாண்டி மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு. ஏன்னா வந்து சபர்மதி வந்து வெறும் வேலையாட்களால் மட்டும் கட்டப்பட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு வெவ்வேறு ஃபேஸ் ஆஃப் 25 மாணவர்கள் வந்து தங்கி 4-5 நாள் உழைச்சி அந்த உருவாக்கத்தில் கூட இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஸோ நிறைய பேரோட உடல் உழைப்புலையும் சபர்மதி உருவாச்சு. 2017 நம்ம இனாகரேஷன் வச்சுருந்தோம். ரெண்டாயிரத்தி 18 தான் ஒரு புது வெளிச்சம் கிடச்சிது. இந்த ஹிந்துவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து தமிழில் வந்து நாற்று நட்டால் ஐஏஎஸ் ஆகலாம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துச்சு. இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து இந்த பேட்டர் சிஸ்டம், அதாவது குருதட்சணை முறை, அதை பற்றி ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுக்கப்புறம் லாஜிக்கல் இந்தியன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்லையுமே வந்து சபர்மதி பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதுக்கப்புறமே ஆனந்த விடன், குமுதம், கல்கி எல்லாத்துலேயுமே சபர்மதி பற்றி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த ஊடகங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய நன்றியை சபர்மதி சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். சபர்மதி குருகுலத்தோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொன்னால் நான் முதல்ல சொல்கிறது கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட், படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இயற்கை சூழலோட ஒரு இடம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாய்ஸ் ஹாஸ்டல் கேர்ள்ஸ் ஹாஸ்டலோடு இருக்கிற இன்ஸ்டியூட் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப ரேரு. ஸோ நம்ம இடத்துல மட்டும் தான் இருக்குது. ஸோ அங்கேயே தங்கி அங்கேயே கிளாஸ் அட்டன் பண்ணி அங்கேயே படிக்கிறதுக்கான சிறப்பு வந்து நம்ம இடத்துல இருக்குது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நூலகம், 24 மணி நேரம் இயங்கும் நூலகம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 புக்ஸ் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, வைஃபை கனெக்ஷன் இருக்குது. ஸோ அங்கே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் புக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸுக்குமே இருக்குது. நாட் ஒன்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸு, ஊர் மக்கள் வருவாங்க, தமிழ் புக்ஸ் வச்சுருக்கோம், கிட்ஸு, ஸ்கூல் பசங்க, நம்ம டியூஷன் எடுக்கிற பசங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்க கிராமத்து பசங்க, அவங்க எல்லாருமே வருவாங்க. குழந்தைகளுக்கான புக்ஸும் இருக்குது. அப்புறம் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சபர்மதியோட மிகப்பெரிய ஸ்பெஷல் அலுமினி ஸ்ட்ரென்த்து. ஏன்னா இது வரைக்கும் பாஸ் பண்ணியிருக்க போனவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு பாண்ட் இருக்கிறதால இப்போ படிக்கிற பசங்க கூட பேசுகிற அந்த கனெக்ஷன். ஸோ இந்த 4 விஷயம் வந்து சபர்மதியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன். சபர்மதி குருகுலம் ஆரம்பித்தா இந்த 8 வருஷ ஜேர்னியில் கிட்டத்தட்ட ஒரு 500 மாணவர்கள் வந்து சபர்மதிக்குள்ளே வந்து தங்கி பயணித்து வெளியே போயிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 80 மாணவர்கள் வந்து
பாஸ் பண்ணி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்க. யூபிஎஸ்சியில் ஆரம்பித்து டிஎன்பிசி குரூப் 1ல் ஆரம்பித்து குரூப் 2ல் ஆரம்பித்து குரூப் 4ல் எஸ்ஐயில் பிசியில் பேங்க் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி செட்டில் ஆகியிருக்காங்க. அப்புறம் மூணாவதாக வந்து ரொம்ப முக்கியமானது, இந்த 80 மாணவர்களில் 30 பேருக்கு மேலே பெண்கள் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து சபர்மதியில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. நாலாவது வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் வந்து இது வரைக்கும் 8 மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, படிச்சுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து சித்தா டாக்டர் முடிச்சிட்டாரு, அவர் தான் விஜய். இப்போ கிளினிக்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. மீதி 7 பேர் வந்து எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து முடிக்க போகிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு ப்ராஜெக்ட் என்னென்னா, சபர்மதியிலேயே தங்கி காலேஜ் படிக்கிற மாதிரி, மீதி நேரத்தில் கூடவே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராவாங்க. ஸோ படிக்கும்போதே வந்து அவங்க அதுக்கு தயாராகிட்டாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஐடியாவில் இதை ஆரம்பித்தோம். சக்ஸஸ் ரேட் அதுலேயுமே நல்லா இருக்குது. படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு வேலை வாங்கிட்டா. உங்களுக்கு படிக்கும் போதே வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான கோச்சிங் சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் 3 வருஷம் காலேஜும் படித்தோம். அது கூடவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் சேர்த்து படிச்சுட்டே இருந்தோம். சபர்மதியில் நான் வந்ததுக்கப்புறம் என்னை கொண்டு போய் காலேஜில் ஃப்ரீயாகவும் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பேங்கிங்கான என்னுடைய கனவை நினைவாக்கிறதுக்கும் ஃப்ரீயாகவும் கோச்சிங் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டே நான் என்னோடய பேங்கிங்கான ஆம்பிஷனுக்கும் சேர்த்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இங்கே வந்து சபர்மதியில் கோச்சிங் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். லைப்ரரி 24 ஹவர்ஸ் இருக்குது. எல்லாமே அங்கே தான் படிச்சுக்கிறேன். டியூஷன் ஒன்று ஆரம்பித்தோம். 3 கிராமத்தில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அந்த டியூஷனில். நம்ம ஒரு வாலண்டியர்ஸ் வந்து ஒரு 6 பேர் போய் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலேருந்தும் அந்த தேவை இருந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே இருக்காங்க, எங்கள் கிராமத்தில் எப்போ ஆரம்பிப்பீங்க, எங்கள் கிராமத்தில் எப்போ ஆரம்பிப்பீங்க. நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு கனவோடு தான் ஆரம்பித்தோம், ஒரு 50 கிராமத்தை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. எங்கள் பேரன் பேத்தி எல்லாம் இந்த டியூஷனில் வந்து படிக்கிறாங்க. இந்த தெருவில் இருக்கிற பசங்க ஃபுல்லாக வந்து படிக்கிறாங்க. முன்னேற்றமே படிப்பறிவே இல்லாத இருந்த குழந்தைங்கள்லாம் இப்போ நல்லா படிக்கிறாங்க. என் பொண்ணு வந்து +1 படிக்கிறா. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறா. ஆனால் நல்லா படிக்கிறா. 2 மணி நேரம் சொல்லி கொடுத்தாலும் வந்து வீட்டாண்ட வந்து நல்லா படிக்கிறா. நல்லா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா கவனமாக பார்த்துனாங்க, அவங்க பிள்ளைங்க மாரி பார்த்துக்கினாங்க. டெய்லியும் வந்து சொல்லி தராங்க. பசங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. எந்த ஹெல்ப்புனாலும் அவங்க செய்கிறாங்க. பசங்க கூட்டின்னு போய் ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க. பசங்க நல்லா படிக்கிறாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. சனிக்கிழமை வந்து இந்த பிடி பீரியடுன்னு வச்சு விளையாட்டெல்லாம் நல்லா சொல்லி தராங்க குழந்தைங்களுக்கு. வருஷத்தில் ஒரு முறை 2 முறை வந்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு வெளியில் கூட்டின்னு போகிறாங்க. வேன் வச்சு கூட்டின்னு போய் பேச்சு போட்டி, திருக்குறள் போட்டி, டான்ஸ் போட்டி இதெல்லாம் வச்சு குழந்தைங்கள நல்லா முன்னேற வைக்கிறாங்க. இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி சபர்மதி அப்படின்ற ஒரு ஐடியாவை யோசிக்கும் போது கிராமத்தில் ஒரு இன்ஸ்டியூட்டா அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் இந்த சூழல் வந்து பார்த்த உடனே அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாடலே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. நான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயராக சென்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப அஃபோர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சென்னையில் வந்து ஒரு மாதம் தங்கி படிக்கணுன்னாவே ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 15,000 20,000 வரைக்கும் ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து செலவாகும். ஆனால் இங்கே சபர்மதிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் பர்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து இல்லாமல் போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சபர்மதி குருகுலத்தில் நான் ஒரு 3 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன். இப்போது லாஸ்ட் இயர் வந்து 2A மைன்ஸ் கிளியர் பண்ணனால என்னை வந்து இங்கே டெஸ்ட் கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க. 1 இயர் நான் வந்து சென்னையிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணப்போ கவர் பண்ணாத சிலபஸை நான் இங்கே 4 மந்த்ஸ்க்குள்ளே நான் கவர் பண்ணியிருக்கேன் தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல என்விரான்மெண்ட், இங்கே ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே ஒரு எக்கோசிஸ்டம், ஒரு ஸ்டடி எக்கோசிஸ்டம் இருக்கும் நமக்கு. யூபிஎஸ்சி படிக்கணுன்றது ஆசை தான். எங்கே ஏதாவது லோ ப்ரைஸில் அகாடமி இருக்கா அப்படின்னு நான் டிகிரி படிக்கிறது தேடி தான் இருந்தேன். சங்கர் அப்படின்றவர் 25ல் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணியிருக்காரு. அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது இங்கே சபர்மதி இதில் படித்து கிளியர் பண்ணதா சொல்லியிருந்தாங்க. கோச்சிங்க்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு 1.5 இயராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். டிஎன்பிஎஸ்சி, யூஎஸ்ஆர்பி, ரயில்வே போர்டுஸ்லாம். இந்த வருஷம் குரூப் 2 கொடுத்தேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதால் மெயின்ஸ் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சபர்மதியோட டைரக்டர் வந்து குணாசிரியர் நமக்கு வந்து பர்சனல் மென்டாரிங் கொடுக்குறாங்க. நமக்கு எதுலலாம் லேக் ஆகுறோமோ அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுறதுல இங்கே ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய இன்ஸ்டியூட் நம்ம போய் சேர்றோன்னா அங்கே நம்ம ஒரு 100 பேரோட 101 பேராக தான் நம்ம வந்து உட்காந்துருக்கணும் அந்த இன்ஸ்டியூட்டில். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஒரு பர்சனல் மென்டாரிங் அப்படிங்கிறது அதை நம்ம அஃபோர்ட் பண்ணுறணும் அப்படின்னா ஒரு 1 இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லேக்காவது நம்ம கொடுத்தா தான் பர்சனல் மென்டாரிங் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு வந்துட்டு அது வந்து எந்த காஸ்ட்டுமே இல்லாமல் நமக்கு வந்து அவ்வளோ அழகான ஒரு என்விரான்மெண்ட்டில் கிடைக்குது அப்படிங்கிறது ரொம்பவே நம்பவே முடியாத ஒரு விஷயம். டைமுக்கு சாப்பாடு வந்துடும். கரெக்டாக 9 மணி, 1 மணி, ஈவினிங் 5 மணி, 6 மணிக்கெலாம் சாப்பாடு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபர்மதியில் வந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங்னு தனியாகவே வச்சுருக்கோம். ஏன்னா பிசி ரிசல்ட்ஸ் தான் பெரிய ரிசல்ட்ஸு. பிசி எஸ்ஐயில் ஒரு 3 பசங்களும், பிசியில் ஒரு 20 பசங்களும் இந்த 80 பேரில் ஆயிருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறு ஏறதுக்கு, அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே வச்சுருக்கோம்.
மெயின்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிட்டன் கிளியர் பண்ணிட்டேன். ஃபிசிக்கல் கார்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்குது. அதில் ரோப் இருக்குது, லாங் ஜம்ப் இருக்குது, அது ரன்னிங் இருக்குது. அது 3மே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் மற்ற இங்கே சுற்று வட்டார இருக்கிற நிறைய கிராமம் இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து தங்கி படிப்பாங்க. ஃப்ரீ டைமில் வந்து ஃபிசிக்கல் பண்ணுவாங்க. ஆனால் முழுக்க அங்கே கோச்சிங்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சபர்மதியோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து அங்கேயே தங்கி அவங்க ஒரு அரை நாள் அவங்க வெவ்வேறு ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க, வெவ்வேறு இன்ஸ்டியூட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்க வந்து சபர்மதியில் கூட தங்கி அங்கே சாப்பிட்டு பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுறது தான் மிகப்பெரிய ஸ்பெஷல். இங்கே நம்ம என்னென்ன கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீட்டுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் டிஎன்பிஎஸ்சிக்கு இங்கிலீஷ் பார்த்துட்டு இருக்கோம். தென் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, இப்போ ஆன் கோயிங்கில் ஆர்பிஐக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. 2017 நம்ம ஆரம்பிக்கும் போது நீட் பீக்கில் இருந்தது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நீட் வேணும் வேணாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு பையன் 11th படிக்கிற பையன் வந்து, ஆனால் எனக்கு டாக்டர் ஆகணும், நீட் சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போ தான் சசின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து, அவர் பல் டாக்டராக இருக்கார் செய்யாரில். அவர் வந்து நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சொல்லிக் கொடுக்குறதுனா என்ன, சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் இல்லை. அவர் ஒரு கிளாஸ் எடுத்தாருனாலே 6 மணி நேரம் 7 மணி நேரம் எடுப்பார். 2017 ஒரு முக்கியமான இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து நீட்டை கண்டிப்பாக எடுத்தாகணுங்கிற ஒரு இனிஷியேஷன் எனக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அனிதாவுடைய டெத்து அந்த பாயிண்டில் தான் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா, அதே இயர் தான் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் த்ரூ நீட். உண்மையிலே வாய்ப்பு கிடச்சிருந்தால், அந்த சூழ்நிலை இருந்திருந்தால், அனிதாவும் டாக்டராக வெளியே வந்திருக்க வேண்டிய ஒரு பொண்ணு. அங்கேருந்து தான் என்னோடய நீட் கோச்சிங் பயணங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அதே டைம் தான் சபர்மதியும் ஸ்டார்ட் ஆச்சு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோச்சிங் மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் அகாமடேஷனோட அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தோம். அதில் இது வரைக்கும் வந்து விஜய்க்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா 7 மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் போயிருக்காங்க. ஸோ இப்போ 2026 நம்ம ஒரு பெரிய பிளானே இருக்குது. இதை வந்து கொஞ்சம் இன்னும் நிறைய மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போனோம். நம்ம நீட்டோட ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே பசங்க அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களும் ஜெல்லாகி தனியாக ஒரு நர்சரியாக மெயின்டைன் பண்ணாங்க. நிறைய விதைகள், பனை விதைகள்லாம் வச்சு உருவாக்கி, அந்த மரங்கள்லாம் உருவாக்கி அதை வச்சு சுற்றி இருக்க கிராமத்தில் மரம் நடுறது அந்த மாதிரிலாம் பண்ணோம். சபர்மதி எதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நிறைய திட்டங்களை வகுத்துருக்கோம். சபர்மதியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய மாணவர்களுக்கு ரொம்ப அந்யோன்யமானது. இயற்கை சூழல் சார்ந்து அந்த தற்சார்பு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது, அதில் வந்து நிறைய மாற்றங்களை வந்து மேம்படுத்தலை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த ஆன்லைன் கிளாஸஸ், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சபர்மதியோடைய கொள்கையிலேருந்து விலகாமல் எப்படி ஆஃப்லைன் கிளாஸஸை நம்ம இப்போ வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸுமே உருவாக்கலாம்னு நினைக்கிறோம். 2026 நீட்டுக்கு ஒரு புது பாய்ச்சல் கொடுக்கலான்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் 12th படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு புஷ்ஷை கொடுத்துட்டு அதிலிருந்து நம்ம செலக்ட் பண்ணி நல்லா படிக்கிற பசங்களை ஒரு வருஷம் ஒரு மாதிரி ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் மாதிரி கொடுத்து பண்ணலாம். ஸோ இதில் டாக்டர் சசிதரன் அண்ணா, நான் மற்றும் சபர்மதி குருகுலத்தில் வழியாக நமக்கு வெளியே போன எல்லா மருத்துவர்களுமே ஒன்று சேர்ந்து நீட் பயிற்சி கொடுக்க போகிறோம். படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது, நான் டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்குது, எனக்கு வழி தான் தெரியல அப்படின்னா நாங்கள் உங்கள் கைட் பண்ணுறோம். சபர்மதி நீட் 2026 உங்களை வரவேற்கிறோம். இந்த காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த திட்டத்தை கொஞ்சம் மெருகேற்றி சூப்பர் 25 அப்படின்ற கான்செப்டில் தமிழக அளவில் இருந்து அரசு பள்ளி மாணவர்களை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 25 பேரை தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து படிக்க வைக்கிறது. சபர்மதியில் தங்கி காலேஜ் படிக்கணும், கூடவே அவங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் பிளான் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஐஏஎஸ்க்கான 3 வருஷ திட்டம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். யூபிஎஸ்சி 2025 நம்ம ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டோம். அதனால் கண்டிப்பாக 2026 பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். நிறைய மாணவர்களுக்கு யூபிஎஸ்சி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ற திட்டம் சபர்மதிக்கு இருக்குது. 2026 சம்மரில் அலுமினி மீட் ஒன்று பிளான் பண்ணுறோம். இதுவரை சபர்மதியில் படித்து பாஸ் பண்ண மாணவர்கள் அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு ஹானர் பண்ணால் ஒரு நல்ல உத்வேகமாக இருக்கும். அலுமினி மீட்டை இதுக்கப்புறம் எவ்ரி இயர் சம்மரில் வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆகிற ஒரு டேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அது 2026 நம்ம தொடங்குகிறோம். 10 வருட சபர்மதி பயணத்தில் நன்றின்னு சொல்ல ஆரம்பித்தோன்னா நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர்கள், எல்லா நன்கொடையாளர்கள் அவங்களுக்கும் நன்றி. விவசாய பணிகள்லேருந்து எல்லா பணிகள்லையும் தன்னார்வர்களாக வந்தவங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி. நம்மளுடைய ஃபேஸ்புக் அப்படின்றதும் யூடியூப் தளங்களை உருவாக்குனவங்க, அதுக்கப்புறம் அந்த தளங்களை ஷேர் பண்ணவங்க அவங்க எல்லாருக்குமே நன்றி. தொடர்ச்சியாக சபர்மதியில் பயணிச்சுக்கிட்டே அதனுடைய மேன்மைக்காக யோசிச்சுட்டே இருக்கிற எல்லா ஜீவன்களுக்குமே நன்றி.